ஹலோ எவ்ரிவன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து டெய்லி 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்கு. நேஷனல் லெவலில் யூனிஃபார்ம் சிவில் கோடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதுல எலாபரேட்டடான ப்ரொசீஜர்ஸ், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவில் கோட் அப்படிங்கிறது ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிரிமினல் லாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே செப்பரேட்டான கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஹிந்து கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், ஒரு கிறிஸ்டியன் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், ஒரு முஸ்லீம் கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். ஸோ கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் யூனிஃபார்ம், ரைட்? அதே மாதிரி சிவில் லாஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். லைக் என்ன மாதிரியான சிவில் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேரேஜ், டைவர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மதம் சார்ந்தும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? மேரேஜ் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் ஹிந்துஸ்க்கு, முஸ்லிம்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு கொஞ்சம் வேறுபடுது. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், அடாப்ஷன், டைவர்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் வந்து டைவர்சிஃபைடா இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ யூனிஃபார்மான ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. கான்ஸ்டிடியூஷன்லேயே பார்த்தோம்னா ஆர்டிகல் 44ல டிபிஎஸ்பியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜஸ்னால தான் அது கான்ஸ்டிடியூஷன்லேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ உத்தரகாண்டில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில் 1800s இருந்தே பார்த்தோம்னா நமக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறையில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ போர்ச்சுகீஸ் டைம் இருந்துச்சு. போர்ச்சுகீஸ் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ போர்ச்சுகீஸோட காலனியாக இருந்த கோவாலையும் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிரிங் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகேவா? ஸோ இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் உத்தரகாண்ட் அதில் என்ன கீ ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளைஸ் டு ஆல் ரெசிடென்ட்ஸ் இன் உத்தரகாண்ட் எக்ஸப்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி. ட்ரைபல் கம்யூனிட்டியை தவிர மீது எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேரேஜ் அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறத நம்ம 60 டேஸ்க்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு தெரியாம தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபேமிலிக்கு தெரியாம தான் இருக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் உத்தரகாண்ட்ல என்ன மேண்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸாக இருந்துச்சு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத 1 மந்த்துக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியில வந்து நம்ம அதை பத்தின விஷயங்களை சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது ரைட் டு பிரைவசி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கறத உத்தரகாண்ட் கிட்ட தான் நம்ம கேட்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா legal recognition to children from voidable marriages and driven relationships. ஓகேவா? ஸோ நமக்கு டைவர்ஸ் ஆகக்கூடிய மேரேஜஸ் அண்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே லீகல் ரெகக்னிஷன் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. அம்மா கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அதை பத்தின விஷயங்களையும் இதுல பேசியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் சம் மேரேஜ் பிராக்டிசஸ் லைக் நிக்கா ஹலாலா அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிற டைவர்ஸ் பிராக்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில ரிலீஜன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது ஆக்சுவலி சென்ட்ரல் லெவல்லே வந்து நம்ம பேன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பேசிக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ நிறைய எலாபரேட்டடான யூசிசியா இருந்திருக்கும் உத்தரகாண்ட்ல. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடா நம்ம செய்திகளில் வந்த விஷயங்களை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். சரிங்களா? ஆனா ஹைலைட்ஸ் ஆஃப் யூசிசி இன் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது நிறையவே இருக்கதான் செய்யுது. ஸோ இதுல முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கன்சர்னிங் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஷாபானு கேஸ் தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஷாபானு கேஸ் 1985ல வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா சர்லா முத்கல் கேஸ் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்வாலிட்டியை ரிலீஜியன் மத்தியில நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அதுக்கு
நமக்கு யூசிசி அப்படிங்கிறது முக்கியமா தேவைப்படுது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க 1995ல. அதுதான் இந்த சரளா முத்கல் கேஸ். அடுத்ததா பார்த்தோம்னா லா கமிஷன் 2018ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூசிசி அப்படிங்கிறது தேவையில்லை, இருக்கக்கூடிய லாஸை நம்ம அமெண்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா லா கமிஷன் ஆஃப் இந்தியா 2022ல பப்ளிக் ஒப்பீனியன் பப்ளிக் இன்புட் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருந்தாங்க யூசிசி ரிலேட்டடா. சரிங்களா? ஸோ யூசிசி ரிலேட்டடா நிறைய கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் சொசைட்டியில் இருக்க தான் செய்யுது. அப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் யூசிசி அப்படிங்கிறது நமக்கு யூசிசியை பற்றி கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் யூசிசி அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு, அதனால நம்ம கொண்டு வந்தால் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? டிபிஎஸ்பியில் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 44ல நமக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் அஸ் அ ஸ்டேட் பாலிசியா நம்ம இதை கொண்டு வரது தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா செகுலரிசம் ப்ரொமோட் பண்ணுது. ஒரு நேஷனல் யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. எப்படி கிரிமினல் லாஸ் யூனிஃபைடா இருக்கோ அதே மாதிரி சிவில் லாஸ் அப்படிங்கிறது யூனிஃபைடா இருந்துச்சு அப்படின்னா தட் ப்ரொமோட் செகுலரிசம். டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்க தேவையில்லை, யூனிஃபிகேஷனா இருக்கலாம். யூனிஃபைடு அப்ரோச் அப்படிங்கிறது எல்லா விதமான மேட்டர்ஸ்லயும் இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜரை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் யூசிசி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நமக்கு பிரசன்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு சில ரிலீஜியன்ல பார்த்தோம்னா மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். இப்போ 18 இயர்ஸ் தான் நமக்கு விமனுக்கு மேரேஜ் ஏஜ் அப்படின்னா அது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பர்சனல் லாஸ் பேஸ் பண்ணி நமக்கு அந்த 18 வயசுக்கும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தடைப்பட்டு போகும். ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிம்பிளிஃபைட் ஒரு கரெக்டான ஃபிக்ஸ்டு ஏஜ் ஃபார் மேரேஜ் அதெல்லாமே இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்து சிம்பிளிஃபைடு லீகல் ப்ரொசீஜர்ஸ், அதே மாதிரி பர்சனல் லாஸை நம்ம கோடிஃபை பண்ண முடியும். சரிங்களா? எல்லா ப்ராசஸையும் வந்து நம்மளால ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்மளால காட்ட முடியும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்டேஜஸாக இருக்கு. இதுவே ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் யூசிசி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிலீஜியஸ் டைவர்சிட்டி அண்ட் தென் ரிலீஜியஸ் ஃப்ரீடமை இம்பாக்ட் பண்ற மாதிரி அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்றோம். ஒரு மத சுதந்திரத்துக்குள்ள நம்ம தலையிடுற மாதிரி இருக்கும் யூசிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டாந்தோம்னா இந்த ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்களும் தனியா நிறைய சட்டங்கள் எல்லாமே இருக்கு, தனியா ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, கல்ச்சர் பேஸ் பண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மத சுதந்திரத்துக்குள்ள நம்ம தலையிடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முதல் முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் யாருமே இப்போ வரைக்கும் அதை பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் கன்சென்சஸ். ஒரு 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 கோஆர்டினேஷன், பொதுவான ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஓகேங்களா? ஒரு ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது நம்ம மதங்கள் மத்தியில் இல்லாம இருக்கு. அதுவுமே ஒரு முக்கியமான காரணமா தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். இருந்தாலுமே அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மத சுதந்திரத்துக்குள்ள தலையிடுற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்ப ரிலீஜியஸ் ஃப்ரீடம்குள்ள நம்ம என்க்ரோச் ஆகுறது அப்படிங்கிறது அது வந்து பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும், நிறைய போராட்டங்களை ஏற்படுத்தும். ஒரு பொலிட்டிக்கல் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சொசைட்டிலையுமே பார்த்தோம்னா நிறைய அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நமக்கு கிரியேட் பண்ணி தான் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ யூசிசி அப்படிங்கிறது ஒரு சைடு பார்க்குறோம்னா ஒரு யூனிஃபிகேஷனா இருக்கலாம், சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலாம், நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறதையுமே நமக்கு ஏற்படுத்தலாம். ஸோ அது கன்சென்சஸ் இருந்தால் மட்டும்தான், ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் இந்த யூசிசி அப்படிங்கிற நடைமுறை இந்தியாவில் சாத்தியமாகும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வே ஃபார்வர்டா பாசிட்டிவ் நோட்ல இந்த கொஸ்டினை நம்ம என் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு யூசிசி பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.